காசாவுல புனரமைப்பு பணிகளுக்காக 11 மில்லியன் அமெரிக்க டாலர்கள் வரும் மாதங்கள்ல செலவிடப்படும்னு ஐநாவால அறிவிக்கப்பட்டிருந்தது. அதனால அந்த நாடுகள் எல்லாமே இதுல பங்கேற்கலாம்னு, எவ்வளவு உதவிகளை நம்ம கொடுக்க முடியுமோ அவ்வளவு உதவிகள் நீங்க கொடுக்கலாம் அப்படின்னு ட்ரம்ப் கேட்டிருந்தார். இது தவிர அமெரிக்கா, அரபு நாடுகள் உள்ளிட்ட மற்ற நாடுகள் சேர்ந்து சர்வதேச அளவுல ISF என்ற ஒரு அமைப்பை உருவாக்கி இருக்கிறாங்க. இந்த அமைப்பு தான் இனிமே காசாவுல பாதுகாப்பு பணிகளை மேற்கொள்ளும். அந்த பகுதியில காவல்துறைக்கான அதிகாரங்களை எடுத்துக்கிட்டு பாதுகாப்பு பொறுப்பை எடுத்துக்கும். இப்போ நடைபெற்று கொண்டிருக்கும் அமைதி பேச்சுவார்த்தையின் அடிப்படையில காசாவுல ஆட்சி நிர்வாகம் குறித்து முடிவுகள் எடுக்கப்பட்டிருக்கு. அதன்படி அரசியல் சார்பற்ற தற்காலிக அமைப்பு ஒண்ணு ஆட்சி நிர்வாகத்தை கவனிச்சுக்கும்னு சொல்லியிருக்காங்க. அதோட தலைவராக இங்கிலாந்து நாட்டின் முன்னாள் பிரதமரான தொழிலாளர் கட்சியின் டோனி பிளேர் இருப்பார். காசாவுக்கு எவ்வளவு நிதி வேண்டும், அந்த நிதியை எங்கிருந்து வாங்குறது, காசா பகுதியை முழுவதுமா மீட்டெடுத்து அதன் வளர்ச்சியையும் பாதுகாப்பையும் உறுதி செய்வது உட்பட அனைத்தையும் அந்த அமைப்பு தான் தீர்மானிக்கும்.